அசாமில் சட்டவிரோத குடியேறிகளை வைத்து நிரந்தர வாக்கு வங்கியை உருவாக்க காங்கிரஸ் திட்டமிடுகிறது என பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை பாதுகாக்க காங்கிரஸ் சட்டம் கொண்டு வரும் என எச்சரித்தார். அசாமில் தேஜாவின் ஹாட்ரிக் வெற்றி நிச்சயம் என பிரதமர் மோடி பிரச்சாரத்தில் தெரிவித்தார். காங்கிரஸ் ஹாட்ரிக் தோல்வி அடையும். அஸ்ஸாம் தேர்தல் என்பது வளர்ச்சி பெற்ற அஸ்ஸாமை கொண்டு இந்தியாவை கட்டமைப்பதாகும் என்றார். பெண்கள் சேலை வாங்கினால் கூட அவர்களுக்கு பிடித்த கடையில் பிடித்த டிசைனில் வாங்க வேண்டும் என விரும்புவார்கள். அதை மனதில் வைத்துதான் இல்லத்தரசி கூப்பன் திட்டத்தை உருவாக்கியுள்ளோம். இந்த திட்டத்தில் எல்லாமே பெண்களாகிய உங்கள் சாய்ஸ் தான் என திருச்சி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். பாஜகவுடன் சேர்ந்து பழனிசாமி முழு சந்திரமுகியாகிவிட்டார், அதாவது முழு சங்கியாகிவிட்டார் என திருச்சி பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். கூட்டணிக்கு அதிமுக தலைமை என்றால் ஏன் டெல்லியில் போய் காத்து கிடக்கிறார் பழனிசாமி என கேட்டார். எடப்பாடி பழனிசாமியை விட எனக்கு அரசியல் அனுபவம் குறைவுதான். ஆனால் எந்த உருட்டல் மிரட்டல்களுக்கும் பயப்படாத அனுபவம் என்னுடையது. தமிழக உரிமைகளை டெல்லியில் அடகு வைத்த அனுபவம் அவருடையது என உதயநிதி விமர்சித்தார். ஒரு தேசிய கட்சியான பாஜக புதிய கட்சியுடன் கூட்டு சேர்வோம் என்று கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது. தேர்தலுக்கு பின் விஜயுடன் இணையும் திட்டத்தை அறிவித்திருக்கும் பாஜக அவரை முதல்வர் ஆக்குமா என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தலுக்கு பின்பும் எக்காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். மதசார்பின்மை என்ற எங்கள் கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்றார். சங்பரிவாருக்கு தமிழகத்தில் அனுமதி இல்லை என உதயநிதி தெரிவித்தார். சிறுபான்மையினருக்கு எதிரானவர்களுடன் அதிமுக கைகோர்த்து வருகிறது என்றார். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும். மகளிர் உரிமை தொகை எந்த நிபந்தனையும் இன்றி அனைவருக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும். பட்டப்படிப்பு முடித்து வேலையில்லாமல் இருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதம் 5000 ரூபாய் வழங்கப்படும் என அன்புமணி தரப்பு பாமக தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது. தமிழகத்தில் விஜய்க்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படுவதில்லை என அமித்ஷாவுக்கு தவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் புகார் கடிதம் அனுப்பியுள்ளார். கொளத்தூர் பிரச்சாரத்தின் போது போலீசார் முறையான பாதுகாப்பு வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தந்தைக்கு வில்லனாக இருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி மக்களுக்கு எப்படி நல்லவராக இருக்க முடியும் என புதுக்கோட்டை பிரச்சாரத்தில் அமைச்சர் ரகுபதி விமர்சித்தார். புதுச்சேரியில் 5ஆம் தேதி விஜய் பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்காததால் 4ஆம் தேதியே பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். 5ஆம் தேதி அமித்ஷா வர இருப்பதால் மாற்றப்பட்டுள்ளது. சீர்காழி தொகுதியிலும் அதிமுக வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் என வைகோ தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 4 தொகுதிகளிலும் அதிமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பொறுப்பிலிருந்து மாணிக்கம் தாக்கூர் விலகியுள்ளார். முக்கியமான தேர்தல் பொறுப்பிலிருந்து மாணிக்கம் தாக்கூர் திடீரென விலகியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா பற்றியும் விஜய் பற்றியும் விமர்சிக்க மாட்டேன் என மதுரை மத்திய தொகுதியில் தேஜா கூட்டணி சார்பில் போட்டியிடும் இயக்குநர் சுந்தர் சி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களே இனி தங்களது இலக்கு. அடுத்ததாக கூகுள், மைக்ரோசாப்ட் மீது தாக்குதல் நடத்துவோம் என அமெரிக்காவுக்கு ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது. கள்ளக்குறிச்சி விஷ சாராயத்தால் பலியானவர்கள் போலீசார் அநியாயமாக அடித்துக் கொன்ற மடப்புரம் அஜித்குமார், சென்னை விக்னேஷ் போன்றோரின் கல்லறை மீதுதான் முதல்வர் ஸ்டாலினின் அரியணையே உள்ளது என அதிமுக MP இன்பதுரை கடுமையாக சாடியுள்ளார். OPS ஆதரவாளரான உசிலம்பட்டி MLA ஐயப்பன் சசிகலாவை சந்தித்து அஇஅதிமுகவில் இணைந்தார். அவருக்கு மீண்டும் உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வெள்ளையணி நாட்டை விட்டு வெளியேற்றிவிட்டோம். திமுக, காங்கிரஸ் கொள்ளையர்களையும் நாம் வெளியேற்ற வேண்டும் என செல்லூர் ராஜு தெரிவித்தார். திமுகவையும் டீ கடைகளையும் பிரிக்கவே முடியாது. இதுதான் நாம வளர்ந்த இடம். அரசியலையும் உலக நடப்புகளையும் அறிந்து கொண்ட இடம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் தேர்தல் பிரச்சார அட்டவணை வெளியாகியுள்ளது. அதன்படி ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்திய ஹேமா கமிட்டி அறிக்கையிலும் ரஞ்சித் பெயர் அடிபட்டது. அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது. துரைமுருகன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. அஜய் பல்லா 1.5 ஆண்டுக்கு முன் கவர்னராக நியமிக்கப்பட்டு விட்டார் என தெரியாமல் தவிக தலைவர் விஜய்க்கு உரிய பாதுகாப்பு கோரி நிர்மல்குமார் தன் புகார் கடிதத்தை உள்துறை செயலாளர் அஜய் பல்லாவுக்கும் அனுப்பியது சர்ச்சையானது. தமிழகத்தில் 2 தொகுதியில் போட்டியிடுவது வழக்கமான ஒன்றுதான் என விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து செங்கோட்டையன் பதிலளித்தார்.
முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 1991 பர்கூர் மற்றும் காங்கேயம் என 2 தொகுதிகளில் போட்டியிட்டார் என்றார். தேர்தல் பத்திரம் மூலம் அதிக நிதி வாங்கிய கட்சிகள் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் தான். ஆனால் இந்தியாவிலேயே தேர்தல் பத்திரம் மூலம் நிதி வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான். மக்கள் தான் திரள் நிதி தருகின்றனர் என சீமான் தெரிவித்துள்ளார். மொழி உரிமை, இன உரிமை, மாநில உரிமையை மீட்டெடுக்க திராவிட மாடல் 2.0 மட்டுமே முடியும் என வாணியம்பாடி பிரச்சாரத்தில் உதயநிதி தெரிவித்தார். அமித்ஷாவும் மோடியும் அடிமை கூட்டத்தை சேர்த்து வைத்துள்ளனர் என சொன்னார். சட்டசபை தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க உரிய வசதிகள் செய்து தரப்படும் என சென்னை ஹைகோர்ட்டில் தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்து தந்த வசதிகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை நேரில் சந்தித்து தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மனு அளித்தனர். போதையில்லா தமிழகம் உள்ளிட்ட 45 தலைப்புகளில் 153 பக்கங்கள் கொண்ட பாமக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ளார். எங்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்துத்தான் திமுக உட்பட மற்ற கட்சிகள் காப்பி அடித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவர் காணொலி மூலம் பேச திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 22 இடங்களில் அனுமதி கேட்ட நிலையில் 5 இடங்களில் மட்டுமே அனுமதி கிடைத்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடிக்கு பாதுகாப்பு தேவை. அவர் தைரியமாக பொது வாழ்வுக்கு வந்ததை பாராட்டுகிறேன். அரசியலிலும் அவருக்கு ஒரு இடம் தேவை. அந்த இடத்தை பொற்கொடிக்கு அதிமுக வழங்கியுள்ளது. அதை நாங்கள் வரவேற்கிறோம் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அரசு மீது கடும் அதிருப்தி உள்ளது. இனி என் வாழ்வில் மாதத்தில் 15 நாள் மதுரையில் இருப்பேன் என டைரக்டர் சுந்தர் சி தெரிவித்துள்ளார். மதுரை மக்கள் என்னை வெற்றி பெற வைப்பார்கள் என்றார். திமுக 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 66 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியுள்ளது. திமுக மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டது என அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். எனது வெற்றியை விட திமுக வேட்பாளர்களின் வெற்றி மிக மிக முக்கியம் என்கிறார் துணை முதல்வர் உதயநிதி. திமுக வேட்பாளர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார். அதிமுக ஊழல் கட்சி என கூறிய அண்ணாமலை தற்போது பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததும் அதிமுக ஊழலற்ற கட்சி ஆகிவிட்டதா என அண்ணாமலைக்கு சீமான் கேள்வி கேட்டுள்ளார். அதிமுக சார்பில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் அம்மன் அர்ஜுனனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பிரச்சாரம் செய்தார். உள்ளூர் வேட்பாளர் வேண்டுமா அல்லது இறக்குமதி செய்யப்பட்ட வெளியூர் வேட்பாளர் வேண்டுமா என்று கேட்டார். பணம், மதம், அரசியல் ஆனால் மனிதநேயம் செத்துப்போகும் என சீமான் தெரிவித்துள்ளார். சிவனுக்கு அடுத்தபடியாக பெண்களுக்கு சரிபாதி கொடுத்தது நான் தான் என சீமான் தெரிவித்தார். தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா இன்று திருத்தணியில் தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார். விசிக தலைவர் திருமாவளவன் வரும் 4ஆம் தேதி காட்டுமன்னார் கோவிலில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். விசிக வேட்பாளர்கள் அனைவரும் அன்றைய தினமே வேட்புமனு செய்ய உள்ளனர். முதல்வர் ஸ்டாலின் திருச்சியில் பிரச்சாரம் செய்தபோது பாஜ ஆளும் மாநிலங்களைப் போன்று தமிழகத்தில் சாதி மத கலவரம் இல்லை என பேசினார். இந்த முறையும் திருச்சியில் திமுக 100% வெற்றி பெறும் என்றார். பெண்கள் தமிழகத்தில் தலை நிமிர்ந்துதான் இருக்கின்றனர். பிரதமர் மோடி இங்கு வந்து பார்க்க வேண்டும் என ஸ்டாலின் தெரிவித்தார். பாஜ ஆளும் மாநிலங்களில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றார். தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை மொடக்குறிச்சி தொகுதியில் களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தொகுதி ஏற்கனவே பாஜ வசம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்து அரசியல் ஆதாயம் தேட நினைப்பதாகவும் அதையும் மீறி தாமரை வெற்ற வாகை சூடும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரியில் மீண்டும் ரங்கசாமி முதல்வர் ஆவார் என்றார். தமிழக வரலாற்றில் அதிமுக ஆட்சியில் பிரதமர் மோடியால் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுக்கப்பட்டன என முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் தெரிவித்தார். ஆனால் பாஜ தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என திமுக பொய் குற்றச்சாட்டை கூறி வருகிறது என்றார். வீண் செலவுகளால் தமிழக மக்களை கடனாளிகள் ஆக்குவதை ஏற்க முடியாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முந்தைய அரசின் கடன்களை திருப்பி செலுத்த மாட்டோம் என சீமான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் என்று நான் சொல்வது வெறும் விளம்பர வாசகம் அல்ல, உண்மை சாசனம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.
மதுரை ரிங் ரோடு பகுதியில் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டம் நடத்த தடை கோரிய வழக்கில் விதிகளை மீறி எந்தவொரு தனிநபர் அல்லது அரசியல் கட்சிக்கு டோல்கேட் கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடும் திருச்சி கிழக்கில் திமுக சார்பில் போட்டியிடும் இனிகு இருதயராஜுக்கு ஆதரவாக முதல்வர் ஸ்டாலின் வாக்கிங் சென்று ஓட்டு சேகரித்தார். காந்தி மார்க்கெட் பகுதியில் உள்ள டீ கடையில் அமைச்சர்கள் KN நேரு, மகேஷ் ஆகியோருடன் டீ குடித்தார். ஈரோடு மாவட்டம் கோபி தொகுதிகள் காலை அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த 35 பேர் அன்று மாலையே திடீரென மனம் மாறி தாவேகாவில் இணைந்த சம்பவம் கோபி தொகுதி அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 5 கோடி ரூபாய் வரை பணம் வாங்கிக் கொண்டு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் தயாரித்த வேட்பாளர் பட்டியலை கோபத்தில் ராகுல் காந்தி கிழித்து எறிந்ததாகவும் தொகுதிக்கு 2 வீதம் தகுதி அடிப்படையில் வேட்பாளர்களை தேர்வு செய்து புதிய பட்டியலை அனுப்பும்படி உத்தரவிட்டுள்ளதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரதமர் மோடி சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஏப்ரல் 3ஆம் தேதி வருவதையொட்டி புதுச்சேரியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையின மக்களுக்காக எதையும் சாதிக்கக்கூடிய வெயிட்டான வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுடன் இரண்டர கலந்தவர் என திருச்சி பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். சென்னையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ததாக கூறி கொளத்தூர் தொகுதி உதவி தேர்தல் அலுவலர் குமார் பெரவள்ளூர் போலீசில் புகார் அளித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 27 தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலை பெயரும் உள்ளதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பெண்கள் பாதுகாப்பாக இருந்தால்தானே உரிமை தொகை பெற முடியும். சிறுமி முதல் மூதாட்டி வரை வீட்டை விட்டு வெளியே வரவே அச்சப்படும் பிற்போக்கு திமுக ஆட்சி இனியும் வேண்டுமா? தமிழகம் வாழ திமுக வீழ வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வளைகுடா நாடுகளில் போர் நடைபெற்று வரும் சூழலில் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் இதுவரை 5,80,000 இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கர்நாடக சட்டசபை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறுவது உறுதி. முதல்வர் பதவி விவகாரத்தில் கட்சி மேலிடத்தின் முடிவுக்கு கட்டுப்படுவேன் என முதல்வர் சித்தராமையா கூறினார். இந்தியாவில் வழக்கமான பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் இல்லை என மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. உத்கல திவசா எனும் இந்த சிறப்பு தருணத்தில் வாழ்த்துக்கள். ஒடிசா மாநிலம் கலாச்சார மற்றும் ஆன்மீக பெருமையின் காலத்தால் அழியாத சின்னமாக திகழ்கிறது என பிரதமர் மோடி ஒடிசா தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்திய விமானப்படைக்காக 2 மலை ரேடார்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய உபகரணங்கள் தேவையான உட்கட்டமைப்புகளை சுமார் ரூபாய் 1,950 கோடிக்கு கொள்முதல் செய்வதற்காக பெல் நிறுவனத்துடன் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் செய்துள்ளது. லோக்சபாவில் ஆந்திர தலைநகராக அமராவதியை அங்கீகரிக்கும் சட்ட மசோதாவை மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் மசோதாவை கொண்டு வந்தார். சபாநாயகர் ஓம் பிர்லா குரல் வாக்கெடுப்பை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டார். டெல்லியில் XP100 எனப்படும் பிரீமியம் பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 11 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 லிட்டர் 160 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஷெல் இந்தியா நிறுவனம் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளை உயர்த்தியுள்ளது. பெட்ரோல் லிட்டருக்கு ரூபாய் 7.41 உயர்த்தப்பட்டு 1 லிட்டர் ரூபாய் 119.85 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டீசல் லிட்டருக்கு ரூபாய் 25.01 அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டர் ரூபாய் 123.52 விற்பனை செய்யப்படுகிறது. நாடு முழுவதும் 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று முதல் தொடங்குகிறது. தமிழகத்தில் பொதுமக்கள் தங்களது சுய விவரங்களை ஜூலை 17 முதல் 31ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு டிஜிட்டல் முறையில் நடத்தப்படுகிறது. சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்திற்காக அசாம் சென்றுள்ள பிரதமர் மோடி தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களுடன் இணைந்து தேயிலை பறித்ததுடன் அவர்களுடன் கலந்துரையாடினார். மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கியுள்ள திட்டங்கள் குறித்து சோசியல் மீடியா மூலம் மக்களிடம் தெரிவிக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு பாஜக மேலிடம் அறிவுறுத்தியுள்ளது. பழனியில் பங்குனி உத்திரத்தை ஒட்டி தேரோட்ட திருவிழா கோலாகலமாக நடந்தது. 4 கிரிவீதிகளிலும் வலம் வந்த தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திருமலை சேஷாசல காடுகளில் உள்ள புனித யாத்திரை தலங்களில் ஒன்றான தும்புரு தீர்த்த முக்கோட்டி பெருவிழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி வழிபாடு செய்தனர். சபரிமலையில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த மாதம் 23ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆராட்டு இன்று பம்பையில் நடைபெற்றது. பக்தர்கள் சரணகோஷம் முழங்க தரிசனம் செய்தனர்.
பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தென் மாவட்டங்களில் உள்ள கோயில்களில் குலதெய்வ வழிபாடு விமர்சையாக நடந்தது. திருச்செந்தூர் ஆறுமுகநேரி பேயன்விளை தர்மக்குட்டி ஐயனார் கோயிலில் பெண்கள் பொங்கல் வைத்து விளக்கேற்றி ஐயனாரை வழிபட்டனர். குன்றக்குடி சண்முகநாத பெருமான் கோயில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பால் காவடி பன்னீர் காவடி எடுத்தும் தீ மிதித்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மதுரை அழகர் கோயில் கள்ளழகர் திருக்கோயிலில் பங்குனி பெருவிழா திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி பெரம்பலூர் பாலமுருகன் கோயிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு பக்தர்கள் தீபம் ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். தங்க கவசத்துடன் வைர வேலுடன் சுவாமி காட்சியளித்தார். தேனி லட்சுமிபுரம் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவ விழா விமரிசையாக நடந்தது. திருச்செந்தூர் மேலப்புதுக்குடி அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயிலில் பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு பக்தர்கள் சுனை நீரில் புனித நீராடி சுவாமியை வழிபட்டனர். பெண்கள் பொங்கலிட்டு விளக்கேற்றினர். புதுக்கோட்டை குப்பக்குடி வெற்றியாண்டவர் அய்யனார் கோவில் பங்குனி உத்திர விழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ராமநாதபுரம் ஸ்ரீ வடிவிடு முருகன் கோயில் 86வது பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால் காவடி, வேல் காவடி, சப்பர காவடி, பறவை காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பங்குனி உத்திரத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த முருகப்பெருமானை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். சுமார் 4 மணி நேர வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் பங்குனி உத்திர உற்சவத்தை முன்னிட்டு ஏகாம்பரநாதர் ஏலவார் குழலி திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் ராசிபுரம் அருகே கீரனூரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் தனியார் குரியர் நிறுவன வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட ரூபாய் 30 லட்சம் மதிப்பிலான தங்கம், வெள்ளி மற்றும் வைர நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற 2026 சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்திற்கான பாடலை திமுக வெளியிட்டது. தங்கம் விலை சவரனுக்கு 3040 ரூபாய் உயர்ந்து 1,12,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 380 ரூபாய் உயர்ந்து 14,050 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி விலை 15,000 உயர்ந்து 265 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 7% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 60 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தாவரவியல் பூங்கா, சிம்ஸ் பூங்கா உட்பட 8 தோட்டக்கலை பூங்காக்களில் கோடை சீசனை முன்னிட்டு ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதங்கள் சினிமா படப்பிடிப்புக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து 1500 கன அடியில் இருந்து 4000 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஐந்தருவி, சினிஃபால்ஸ், மெயின் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை 203 ரூபாய்க்கு உயர்ந்து ஒரு சிலிண்டர் 2246 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு சிலிண்டர் விலை எந்த மாற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் திருமண பத்திரிகை வைப்பதாக கூறி வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கட்டி போட்டு தாலிச்செயின் உட்பட 11 பவுண்ட் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பாங்காக்கிலிருந்து ஹைதராபாத், சம்ஷாபாத் விமான நிலையம் வந்த பயணிகளிடம் சோதனையிட்டதில் 25 கிலோ மதிப்பிலான 9 கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. 2 பேர் கைதான நிலையில் விசாரணை நடக்கிறது. ஹார்முஸ் நீரிணை வழித்தடத்தில் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்து அவ்வழித்தடம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப ஒருங்கிணைந்து செயல்பட 35 நாடுகளிடையே ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையொப்பமாகியுள்ளதாக பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டாமர் தெரிவித்தார்.
ஈரான் போரில் உதவாத நாட்டோ ராணுவ கூட்டமைப்பிலிருந்து வெளியேற அதிபர் ட்ரம்ப் தீவிரமாக பரிசீலித்து வருகிறார். பார்ப்பதற்கு வலிமையான அமைப்பாக தோன்றினாலும் அது உண்மையில் ஒரு காகித புலி. அந்த அமைப்பால் நான் ஒருபோதும் ஈர்க்கப்பட்டதில்லை என்று கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல் இன்னும் முடிவடையவில்லை என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஈரான் அரசு நிலை குலைந்துள்ளது, விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5ஆக பதிவானது. நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்தன. சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. ஈரானுடனான போரில் எங்களுக்கு உதவாத உலக நாடுகளுக்கு இனி உதவ மாட்டோம். இன்று எங்களிடம் பெட்ரோல் வாங்குங்கள் அல்லது ஈரானிடம் போராடி வாங்குங்கள் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் 30,000 ஊழியர்களை ஆரைக்கல் நிறுவனம் பணிநீக்கம் செய்துள்ளது. இந்தியாவில் மட்டும் சுமார் 12,000 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்த ஒரு மாதத்திற்குள் மற்றொரு கட்ட பணிநீக்கம் இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. கிரிமியாவில் AN-26 ரக ரஷ்ய ராணுவ போக்குவரத்து விமானம் செங்குத்தான மலைப்பாறையில் மோதி விபத்துக்குள்ளானதில் 23 பயணிகள் உட்பட 29 பேர் உயிரிழந்துள்ளனர். விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது. லெனின் பாண்டியன் என்ற படத்தில் கதையின் நாயகனாக நடிக்கிறார் இசையமைப்பாளரும் இயக்குநருமான கங்கை அமரன். அவருக்கு ஜோடியாக ரோஜா நடிக்க சிவாஜியின் பேரன் தர்ஷனும் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிக்கிறது. இந்த நிறுவனத்துடன் 20க்கும் மேலான படங்களில் பணியாற்றியுள்ள இசையமைப்பாளர் இளையராஜா இந்த படம் மூலம் 32 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் இணைந்துள்ளார். மலையாள திரையுலகின் தயாரிப்பாளர், இயக்குநர் மற்றும் எழுத்தாளர் ரஞ்சித் பாலகிருஷ்ணன். இவர் மீது நடிகை ஒருவர் கொடுத்த பாலியல் புகாரை அடுத்து எர்ணாகுளம் மத்திய போலீசார் அவரை கைது செய்து விசாரிக்கின்றனர். தற்போது அவர் இயக்கி வரும் படத்தின் படப்பிடிப்பில் நடித்து வரும் நடிகைதான் இந்த புகாரை அளித்துள்ளார். சமீபத்தில் ஹிட் அடித்த தாய் கிழவி படத்தின் லாபத்தில் இத்தனை சதவீதம் என்ற முறையில் சம்பளம் வாங்கினார் ராதிகா. அதேபோல் ஹிட் அடித்துள்ள யூத் படத்திற்கும் இதே முறையில் சம்பளம் பெற்றுள்ளார் இப்பட ஹீரோ இயக்குநரான கென். இதுபற்றி தயாரிப்பாளர் மறைமுகமாக கூறும்போது, கெனின் ஸ்ட்ரீட் பாய்ஸ் நிறுவனம் எங்கள் கம்பெனியுடன் இணைந்துள்ளது. படத்தின் வெற்றியில் அவருக்கும் பங்கிருக்கிறது. அடுத்து வரும் படங்களிலும் இந்த அடிப்படையில் இயக்குநரை புக் செய்வோம் என்றார். இதன் மூலம் கணிசமான சம்பளத்தை கென் பெற்றிருக்கிறார். அசாமைச் சேர்ந்த கயாடு லோகர் தமிழில் டிராகன் படத்தில் அறிமுகமானார். தற்போது இவரது கைவசம் தமிழில் இதயம் முரளி, இம்மாற்றல், சிம்புவின் 49வது படம், மலையாளத்தில் பள்ளிச்சட்டம்பி, ஐஎம் கேம், தாரம், தெலுங்கில் தி பாரடைஸ் என 7 படங்கள் வைத்துள்ளார். இவற்றில் பள்ளிச்சட்டம்பி ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிறது. சிம்பு படம் தவிர்த்து மற்ற படங்கள் அனைத்தும் அடுத்தடுத்து இந்த ஆண்டிற்குள்ளேயே ரிலீஸ் ஆக உள்ளன. மண்டாடி படத்தில் நாயகனாக நடிக்கும் சூரி அடுத்து அயலான் ரவிக்குமார் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கிறார். 2015இல் சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பை மையமாக வைத்து இப்படம் உருவாகிறது. இதில் நாயகியாக மமிதா பைஜுவை நடிக்க வைக்க பேசி வருகின்றனர். இவர் சூரிக்கு ஜோடியாக அல்லாமல் முக்கியத்துவம் வாய்ந்த வேடத்தில் நடிக்கிறாராம். 1000ல் ஒருவன் பாகம் 2 வருமா என்ற கேள்விக்கு நான் அதில் நடிக்க மாட்டேன். காரணம், செல்வராகவனுடன் பணியாற்றுவது மிகவும் கடினம். 1000ல் ஒருவன் திரைப்படத்திற்காக 200 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தினர். ஆனால் அந்த படத்திற்கு பின் வந்த படங்களும் கதாபாத்திரங்களும் எனக்கு சுலபமாக இருந்தது என நடிகை ஆண்ட்ரியா தெரிவித்தார்.